தூத்துக்குடி மாணவி வழக்கின் விசாரணையை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று அப்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியதாக அரசு சிறப்பு வழக்கறிஞர் செல்லம்மாள் கூறியுள்ளார். விளாத்திக்குளம் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்தது. தீர்ப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அரசு சிறப்பு வழக்கறிஞர் செல்லம்மாள், தன்னை சிறப்பு வழக்கறிஞராக நியமித்த அப்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வழக்கின் விசாரணையை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என அறிவுறுத்தியதை நினைவு கூர்ந்தார். 1 மாத காலத்திற்குள் விசாரணையை நிறைவு செய்யும் வகையில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவும் உத்தரவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அவரது உறுதியான வழிகாட்டுதலின் அடிப்படையில் வழக்கு விரைந்து விசாரிக்கப்பட்டு அனைத்து சாட்சிகளும் ஆதாரங்களும் முறையாக நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்ட மாண்புமை போக்சோ நீதிமன்றத்தில் குற்ற இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பின்னர் கடந்த 28/4/2026 அன்று அப்போதைய தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்னை இந்த வழக்கில் சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்து உத்தரவிட்டார். உத்தரவிட்டதோடு மட்டுமல்லாமல் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த வழக்கில் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும், எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் வழக்கை முடித்து குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். அவரது அந்த அறிவுறுத்தலின் பேரில் கடந்த 5/5/2026 அன்று இவ்வழக்கின் விசாரணை தொடங்கப்பட்டு 22/5/26 அன்று இவ்வழக்கின் விசாரணை முடிக்கப்பட்டது. திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் துரித நடவடிக்கை மேற்கொண்டு இந்த வழக்கு நடவடிக்கை குறித்து அவ்வப்போது கண்காணித்து வந்ததால் இன்று இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கிடைத்துள்ளது.